ஹாய் எல்லோரும் வாங்க. இன்றைக்கி ஒரு ரெசிபி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அடிக்கடி கொஞ்சம் நான்வெஜ் சேர்த்துக்குவோம். வாரத்தில் ஒரு 2 நாள் கம்பல்சரி வீட்டில் செஞ்சுருவோம். நடுவில் கொஞ்சம் கடையில் வாங்கிட்டு வருவாங்க. மீன், வறுத்த மீன், சில்லி அந்த மாதிரி. சரிங்க, என்ன பண்ணுறது, நான்வெஜ்ஜாக சாப்பிட்டு பழகிருச்சு. சிக்கனை கழுவிட்டு ஒரு 4-5 பீஸ், எங்கள் வீட்டு இன்னொரு ஜீவன் இருக்குது, அவங்களுக்கு எடுத்து வச்சாச்சு தனியாக. அவங்களுக்கு நாய்க்குட்டி இருக்குங்க நம்ம வீட்டில். அந்த சிக்கனில் மஞ்சத்தூள் போட்டு தனியாக அவிச்சு அவங்களுக்கு அது கொடுத்துருவோம். இப்போ நம்ம சிக்கன் செய்யலாமா? எண்ணெய் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட அது நல்லா வதக்குனதுக்கப்புறம் அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போன உடனே தக்காளி போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணுங்க. அப்போ தான் தக்காளி வதங்கும். நம்ம சமையலில் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, ஏதோ தடியினத்தோம் தான். சிக்கன் பண்ணவே விட மாட்டார், எங்கள் வீட்டுக்காரர் தான் பண்ணுவார். இன்றைக்கி இதை நான் பண்ணுறேன் ரொம்ப நாள் கழிச்சு. இது குழம்பு மிளகாத்தூளுங்க. இது சிக்கன் தூள், சிக்கன் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், பச்சை வாடை போக நல்லா கிளறிட்டு கறி நல்லா கழுவி வச்சுருக்கோம்ல அதை போட்டு விட்டு கறியை நல்லா வதக்கிட்டு அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருந்தாங்க, தண்ணி ஊற்றாங்க. அந்த மசாலா அந்த சிக்கனில் தண்ணி ஊற்றாத சிக்கன்லேருந்து தண்ணி வரும். அதில் கொஞ்சம் இது பண்ணுச்சுன்னா அந்த சிக்கன் வாடை இல்லாமல் இருக்கும். மசாலா நல்லா ஃப்ளேவராக அதில் இறங்கி இருக்கும். அதோடையே மல்லித்தலை 4 வெட்டி போட்டுருவோம். இது ஏன் சமையல் இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் இப்படி தான் செய்வார். அவர் செய்கிறத பார்த்து கற்றுக்கிட்டது. மூடி வைக்கிறோமா, இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். திரும்பவும் கிளறி விட்டு மூடி வச்சுருவேன். அந்த தண்ணியிலையே போதும், முக்கால்வாசி வெந்துடும். நமக்கு ஒரு நேரத்துக்கு தான் இது செய்கிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் பெரட்டி சாப்பிட்ற மாதிரி ஒரு செமி கிரேவியாக பண்ணிக்கிறோம். ரொம்ப தண்ணி வற்றினா நல்லா இருக்காது. இது பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் திருவினது போட்டுட்டு, இது ஒரு டேஸ்ட்டு வருங்க. வெட்டி போட்டால் ஒரு டேஸ்ட்டு, துருவி போட்டால் ஒரு டேஸ்ட்டு, அரைச்சி ஊற்றினா ஒரு டேஸ்ட்டு. இதில் வச்சு வேரியேஷன் காட்டிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு இடித்து போடுறோம், குறுமிளகு. அதுக்கப்புறம் மல்லித்தலை கட் பண்ணி போட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. வாங்க, நம்ம வீட்டில் சிக்கன் கிரேவி எல்லோரும் சாப்பிடலாம்.